வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மித்ராஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளுடைய மித்ராஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி மஷ்ரூம் பராத்தா. நம்ம யூஸ்வலாக சப்பாத்தி பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கறத விட அதே சப்பாத்தி மாவில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு பராத்தா பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கோதுமை மாவு. இந்த கோதுமை மாவுக்கு ஒரு சிறப்பு இருக்குது. நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது தீக்காயமோ இல்லை சூடு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு நம்ம மருந்து தேடி அலையிறதுக்கு பதிலாக நம்ம கிச்சன்லேயே ஒரு சூப்பரான மருந்து இருக்குது. இந்த கோதுமை மாவு லைட்டாக அந்த இடத்துக்கு மேலே தூவி விட்டோம் அப்படின்னா அப்போதைக்கு அந்த எரிச்சல் வந்து கம்மியாக இருக்கும். அப்புறமா வந்து நம்ம மருந்து வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பசிக்கலாம். அதுக்கு 500 கிராம் கோதுமை மாவு, தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது ஒரே வழியாக தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இந்த மாவுலாம் நல்லா திரண்டு வந்ததும் 5 நிமிஷம் அழுத்தம் கொடுத்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவை ஒரு அரை மணி நேரம் போல் ஊற வச்சுக்கலாம். மேலே ட்ரை ஆகாமல் இருக்க கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சிடலாம். அடுத்து நம்ம உள்ளே இருக்க ஸ்டஃபிங் செய்யலாம். அதுக்கு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் இதில் அரை டீஸ்பூன் சீரகம், 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து 30 செகண்ட் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். நம்ம இஞ்சி பூண்டு தனியாக சேர்க்கறதுக்கு பதிலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கினதும் நம்ம ஒரு மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை 2 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்க வேண்டாம். இப்போ இந்த வெங்காயம் வதங்கினதும் தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து 2 நிமிஷம் போல் இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலா வதங்கினதும் இதில் 50 கிராம் காளானை நல்லா பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த காளான் வந்து 3 நிமிஷம் போல் வதங்கினாவே போதும். நம்ம பொடிசாக தான் கட் பண்ணியிருக்கோம். சீக்கிரமாகவே இந்த காளான் வந்து வதங்கிடும். இப்போ இந்த காளான் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டஃபிங் ஆற ஆற இந்த காளான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸ்டஃபிங் வந்து கொஞ்சம் தளன்னு இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம். நம்ம அரிசி மாவுக்கு பதிலாக கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம், மைதாவும் சேர்த்துக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். நம்மளுடைய ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம பிசைஞ்சு வச்ச மாவும் ரெடி ஆகிடுச்சு. இதிலிருந்து ஒரு உருண்டை மட்டும் நம்ம பிரித்து தனியாக எடுத்துக்கலாம். நம்ம யூஸ்வலாக சப்பாத்திக்கு உருண்டை எடுக்கிறத விட கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்துக்கலாம். நம்ம இது மாதிரி ரவுண்டாக கைனாலும் நல்லா தட்டி விட்டுக்கலாம். இல்லை அப்படின்னா கல்லில் வச்சு திரட்டியும் விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு நடுவில் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு நம்ம இந்த மாவு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இந்த மாவு திரட்டும் போதோ இல்லை கைனால் தட்டும் போதோ நடுவில் இருக்கிறது வந்து கொஞ்சம் தட்டையாகவும் ஓரத்தில் இருக்க மாவு எல்லாமே கொஞ்சம் மெலிசாக தட்டணும் அப்படின்னா ஃபோல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டஃபிங்கும் வெளியே வராமல் இருக்கும். இப்போ இது மாதிரி மாவு ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம திரட்டிக்கலாம். நம்ம திரட்டுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கோதுமை மாவை அந்த கல்லுக்கு மேலே தூவி விட்டுட்டு திரட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது நிறைய அழுத்தம் கொடுத்து திரட்டாமல் லேசாக அழுத்தம் கொடுத்து திரட்டிக்கலாம். நம்ம திரட்டும் போது 2 பக்கமும் திருப்பி போட்டு திரட்டாமல் அதே பக்கத்தில் சுற்றி விட்டு திரட்டிக்கலாம். இப்போ நம்ம திரட்டினதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம நெய் கொஞ்சமாக விட்டு பராத்தா பண்ணோம் அப்படின்னா நல்லா வாசனையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த பராத்தாவை 2 பக்கமும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பராத்தாக்கு மேலே எல்லா பக்கமும் நல்லா லைட்டாக அழுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபியாக வரும் நம்மளுடைய பராத்தா. நம்ம மாவு பிசையும் போதே நல்லா அழுத்தம் கொடுத்து 5 நிமிஷம் போல் பிசைஞ்சிருந்தோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபினஸ் வரும் நமக்கு இந்த பராத்தா. இப்போ இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா செவந்து வந்ததும் நம்ம இந்த பராத்தா வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்மளுடைய சுவையான மஷ்ரூம் பராத்தா வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மஷ்ரூம் பராத்தா கூட ரைத்தா, ஊறுகாய்லாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.